உங்க ஹஸ்பண்ட் எங்க மேடம் வேலை பார்க்குறாரு? ரியல் ஹஸ்பண்டா ரியல் ஹஸ்பண்டா? சிம்ரன் மேம்க்கு வந்து நீங்க இன்ஸ்டாவில் வந்து ஏதோ சொல்லி கொடுக்குற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் இருந்துச்சு. அது என்ன சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா, ஏங்க நான் ஆடினது சும்மா இப்படி ஒரு ஸ்டெப்பு தான். அவங்க ஆடின ஸ்டெப்பியா நான் ஆடினேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவ்வளோ டேட்ஸ் கொடுத்து இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், எல்லாரும் பிஸியாக இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட், என்ன நான்லாம் அப்படி சொல்லிக்கல. பட் யோகி பாபா ஒன்றை வந்து ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து பண்ணதை நம்ம நடிச்சிருப்போம் தெரியுமா, அதே சொல்லி நீயே இப்படி பண்ணுவியா நீ? சசிகுமார் அண்ணா தான் திடீர்னு ஏதாச்சுன்னா ஏதாவது ஒரு பாட்டு பாடுறா அப்படின்னா உடனே பாடிடுவான். ஏரோப்ளஸ் நேயர்களுக்கு வணக்கம். டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டரை ப்ளே பண்ண சௌந்தர்யா மேம் தான் வந்திருக்காங்க. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே மேடம் வேலை பார்க்குறாரு? ரியல் ஹஸ்பண்டா ரியல் ஹஸ்பண்டா? இல்லை, ரியல் ஹஸ்பண்டே போகலாம். படத்தில் அவர் என்ன வேலை பார்க்குறாரு? ஏன்னா இந்த கேள்வி தேட்டர்லேயே ஒரு 2-3 பேர் என் ஹஸ்பண்ட் பக்கத்துலேயே கேட்டாரா, எனக்கு பதிலாக அவரா அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா எங்கே போனாலும் எங்கே நிஜமாவே உங்கள் ஹஸ்பண்ட் என்ன வேலை செய்கிறாங்கன்னு. அவர் ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அது மீன் ரியல் ஸோ ரியல் ஹஸ்பண்டு அவர் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து சிரிப்பழகி பல்லழகி அப்படிங்கிற மாதிரி பட்டம்லாம் யோகி பாபு கொடுத்துருந்தாங்க. அதை வந்து நீங்கள் தியேட்டரில் பார்க்கும்போது அதை நீங்கள் ரிசீவ் பண்ணியிருப்பீங்களா? நிறைய பேர் அதை சொல்லி உங்களை கூப்பிட்டுருப்பாங்க. அதெல்லாம் எப்படி இருந்தது? இல்லை, இப்போ யாருமே இத்தனை நாளாவது வந்து உங்கள் பேர் எனக்கு உங்களை தெரியும், உங்கள் பேர் தெரியாதெல்லாம் சொல்லுவாங்க, பேர் என்னன்னு கேட்பாங்க. இப்போல்லாம் எதுவும் கேட்கறது இல்லை. டேரக்டே உங்கள் சிரிப்பழகா இருக்குது, சிரிப்பழகி, அவர் சொன்ன அந்த பல்லழகின்னு சொன்னது நிஜம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சிரிப்பழகி பல்லழகி இப்படி தான் கூப்பிடுறாங்களே. நேற்று நான் 3வது வாட்டி இது படம் பார்த்தேன் தியேட்டரில் ஃப்ரெண்ட்ஸோட. அந்த இதெல்லாம் வரப்போ முன்னாடி இருக்கவங்க பின்னாடி இருக்கவங்கலாம் கை தட்டுறது வந்து பார்க்கறது. மேம் நிஜமாவே அதான் மேம், பின்னாடி இருக்கவர் சொன்ன உடனே மேம் நிஜமாவே நீங்கள் பல்லழகி தான் அப்படின்னு தட்டி சொல்கிறாங்க. ஸோ செம ஹாப்பி அதெல்லாம். அண்ட் ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு யோகி பாபா அண்ணன். அப்புறம் சிம்ரன் மேம்க்கு வந்து நீங்கள் இன்ஸ்டாவில் வந்து ஏதோ சொல்லி கொடுக்குற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் இருந்துச்சு. அந்த சவுண்ட் சரியாக கேட்கல, என்ன பேசுனீங்கன்னு தெரியல, என்ன டைலாக் பேசுனீங்கன்னு தெரியல. அது என்ன சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா நாங்களும் தெரிஞ்சுப்போம். ஆக்சுவலி அதை எப்படி ரெக்ரியேட் பண்ணணும்னு என் மைண்டில் தோணுச்சுன்னா, நான் ஃபஸ்ட்டு மேம் கிட்ட கேட்டேன், நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ரீல் பண்ணலாமான்னு கேட்டோன்னே டான்ஸ் ஆடலாமா அப்படின்னாரு. ஐயோ, அவங்களோட போய் நான் எங்கே டான்ஸ் ஆடுறது? டான்ஸ்லாம் வேண்டாம் மேம், நம்ம எதாவது பண்ணலான்னே. எதை என்ன கண்டென்ட் கேட்டாங்க. பண்ணாம ஸ்டேஜ்ல அது ஆன் ஸ்கிரீன்ல வேற ஆடிட்டீங்க. ஏங்க நான் ஆடினது சும்மா இப்படி ஒரு ஸ்டெப்பு தான். அவங்க ஆடின ஸ்டெப்பியா நான் ஆடினேன். அந்த ஸ்டெப்ல நம்ம எவ்வளோ குத்தாட்டம் ஆடி இருப்போம். அதனால இட்ஸ் ஓகே, ரிஹர்சல்ஸ்லாம் தேவையில்லை என்னோட ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்குமே. பட் அந்த இடம் ப்ரொஃபஷனலாக ஒரு ரீல் பண்ணுறோன்னா கொஞ்சமாவது நான் குரூம் பண்ணல. பட் அந்த ரிஸ்கெல்லாம் வேண்டாம், எதுக்கு அது தேவையில்லாத வேலை, நம்ம என்ன வருமோ அதை நல்லா பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்ற போது நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கும் போது நான் கேட்டேன், என்ன கான்செப்ட், என்ன பண்ணலாம் சொல்லுங்கள், பண்ணலாம் அப்படின்னாங்க. ரீல் எதாவது வச்சுருக்கீங்களா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு ரீல் வைக்கிறதுனா எனக்கு அப்படி கிடையாது, எனக்கு கண்டென்ட்டை நம்ம எதாவது என்ன சொல்லுங்கள் அப்படின்னாரு. டக்குன்னு அவங்க முதல்ல ஒத்துப்பாங்கன்னு தெரியல. அவங்க ஒத்துக்கிட்டோன்னே என்ன பண்ணுறது தெரியல, யோசிக்கிறேன் என்ன பண்ணலாம் யோசிக்கிறப்போ நான் சொன்னேன், எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது, அந்த ரேவதி மேம் பண்ணுவாங்கள்ல மௌனராகம் படத்தில் ஹிந்தி சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு அந்த சர்தாரை உட்கார வச்சுட்டு யூகோ அப்படின்னு அந்த மாதிரிலாம் ஒரு பட்லர் இதில் சொன்னோன்னே நான் சொன்னேன், எனக்கு நல்லா இங்கிலீஷ் தெரியாது, உங்களுக்கு நான் வந்து தமிழ் இங்கிலீஷில் ஒரு பட்லர் இங்கிலீஷில் இந்த மாதிரி டான்ஸ் சொல்லி கொடுக்குறேன்னு, நீங்கள் எனக்கு டான்ஸ் சொல்லிக்கிறேன். ஆமாம் சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னாங்க. நானே டைலாக்லாம் சொல்லிக்கிறேன், நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம்னு சொன்னேன். அப்புறம் அதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன், ஐ வாண்ட் ஸ்டார்ட் வித் ஷை, யூ ஷை அப்படின்னோடனே அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த யூ ஷைக்கு அதை பண்ணி காமிப்பாங்க. பண்ணுறப்போ அவங்க சிரிச்சுட்டே தான் இருந்தாங்க. யூ டூ திஸ் ஸ்டெப் ஐ ஷோ அப்படின்னு சொல்லி எழுந்து உடனே எழுந்துக்காத உட்காரு அப்படின்னு பிடிச்சி அவங்க நிஜமாவே அதில் உட்கார வச்சாங்க. இன்னும் ஐ அண்டர்ஸ்டாண்ட். அப்புறம் நான் அவங்களுக்கு தமிழ்லேயே சொல்லிவிடுவேன், இந்த மாதிரி நீங்கள் பண்ணலன்னா அசிங்கமாக போய்டும். உடனே அவங்க நிஜமாவே அங்கே விழுந்து சிரித்தாங்க, என்னடா இந்த பொண்ணு பண்ணுதுன்னு. அவங்களே எதிர்பார்த்தாங்களான்னு தெரியாது, இந்த அளவுக்கு நல்ல ரீச். இப்போ மொட்டை மாடியில் திருடம் வந்த ஒரு சீன் இருந்ததுல, அதில் வந்து நீங்கள் உண்மையாலுமே நீங்கள் இன்னசென்ட்னு நினச்சினா, அந்த இன்னசென்ட்டை பயங்கரமாக கேரி பண்ணியிருந்தீங்க. ஆனால் இல்லைன்னு இப்போ தான் தெரியுது. அது எப்படி பண்ணீங்க? நேத்தி கூட ஒருத்தவங்க சொன்னாங்க, அந்த டயலாக் சொல்லி சொன்னாங்க, யோ நீ தான் என் போலீஸ், நீ எங்கேயா போற அப்படின்னு. அந்த ரியாக்ஷன் உண்மை தெரிஞ்சன ஒரு ரியாக்ஷன்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் வேற இருக்கும். அதுதான் குவிச்சு அந்த ஆக்சுவலி எனக்கு இவ்வளோ டெப்த்தாக மக்கள் அதை கவனிப்பாங்க நிச்சயமாக நான் அதை பண்ணுறப்போ நினைக்கல. ஆக்சுவலி அந்த சீன் முடிச்சோடனே நான் என்ன நினச்சேன், ஆக்சுவலி அந்த சீனில் பார்த்தீங்கன்னா எனக்கு டேரக்ட் ஃபோக்கஸ், ஐ மீன் டைரெக்டாக எனக்கு வந்து இதுவே க்ளோஸ்அப்பே இல்லை, எல்லாமே 2 ஷாட்லேயும் இல்லை அந்த சைடில் என்னோட ப்ரொஃபைலில் தான், மிட் ப்ரொஃபைலில் தான் இருக்கும்.
ஓகே இதெல்லாம் மிட் ப்ரொஃபைலில் தான் வருது, மேபி ஐம் நாட் ஸோ இம்பார்ட்டன்ட் இந்த சீனா அப்படின்னு தான் நினச்சி தான் பண்ணேன். பட் என்ன நினைச்சாலும் நான் அங்கே நடிக்கிறமோ என்னோட ஃபுல் எஃபர்ட். ஆக்சுவலாக அந்த சீனில் எல்லாருமே ரிஜிஸ்டர் ஆயிருந்தாங்க, அங்கே எல்லாருமே ரிஜிஸ்டர் ஆயிருந்தாங்க. எஸ்பெஷலி நீங்கள் சொன்ன டைலாக் வேற லெவலில். ஸோ இன்னொன்று அந்த இதெல்லாம் நம்ம ஆன் ஸ்பாட்டில் போட்டது. அவர் சொல்லியிருப்பேன்னா ஐயோ நான் தான் போலீஸ் பண்ணேன் இப்படி கிழிச்சு, அதெல்லாம் ஆன் ஸ்பாட்டில் சொன்னோன்னே எல்லாரும் சிரிச்சது. அந்த இடத்துலையே சிரிச்சிட்டு மைக்கில் கேட்டேன் மேம் என்ன மேம் சொன்னீங்க, அதே திருப்பி ரிப்பீட் பண்ணுங்கள், அந்த ஸ்டைலில் அது சொன்னதெல்லாம் நல்லா இருந்தது. உடனே அன்றைக்கி அபியும் அன்னைக்கு அப்போ டேரக்டர் சாரும் அண்ட் இமீடியட்லி சினிமோட்டோகிராஃபரும் அந்த இடத்துல ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிச்சு, அதே கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த செகண்ட் ஷாட்லலாம் பண்ணது. ஸோ அந்த இடம் வந்து நான் இவ்வளோ ரெஜிஸ்டர் ஆகும்னு நினைக்கல. ஆனால் இன்றைக்கி படம் பார்த்தவங்க, நேற்று படம் பார்த்தவங்கலாம் கூட சொல்கிறப்போ மேம் அந்த சீனில் உங்கள் ஹஸ்பண்ட் ஐயோ நீதாயா போலீஸுன்னு சொல்கிற இதுலையாக இருக்கட்டும், அங்கே வந்து கிழிச்சப்போ அப்படின்னு கேட்குறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னப்போ மக்கள் என்ன அந்த அளவுக்கு கூர்ந்த ஒரு இடத்துல கவனிச்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ஸோ இப்போ டேரக்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா அவருக்கு ஒரு 24 வயசு, ஒரு சின்ன பையன் தான் சொல்லணும். ஆக்சுவலாக யார்கிட்டையும் ஒர்க் பண்ணல, அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணல, டேரக்டராக அவர் இந்த படத்தை வந்து டேரக்ட் பண்ண வந்திருக்காரு. ஸோ உங்களெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணார்? ஒரு பெரிய க்ரூ இருக்காங்க, ஸோ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காங்க அந்த படத்தில், எப்படி ஹேண்டில் பண்ணார்? அசல்ட்டாக அள்ளியா ஹேண்டில் பண்ணிட்டாரு, அவ்வளோதான். இது அவரோட நீங்கள் முதல்ல இதில் ஒரு பெரிய ஃபஸ்ட்டு எல்லாரும் ட்ராபேக்காக எல்லாரும் யோசிச்சதே என்னென்னா அவர் யாருக்கிட்டையும் ஒர்க் பண்ணல. ஏன்னா டைரக்ஷன் ஆக்சுவலாக அந்த டவுட்டே அதுதான், ஒரு யாருமே ஒர்க் பண்ணாமல் வந்திருக்காரு, ஒரு யங்ஸ்டராக இருக்காரு. ஆக்சுவலி இந்த டைரக்ஷனில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஒருத்தர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்துட்டு வரக்கூடியதோடைய ப்ளஸ்ஸே என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற இந்த கேள்வி தான். இந்த ஆர்டிஸ்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஆன் ஸ்க்ரீன் ஆஃப் ஸ்க்ரீன், எப்போ கூப்பிடணும், எப்போ தே நீட் டு பி கால்ட் ஆஃப், இல்லை போதும்னு சொல்லணும், எப்போ அவங்கள அனுப்பணும். இந்த மாதிரி சில பேர் படம் முடியல எதுவுமே இல்லைனா கூட சும்மாவே ஹோல்ட் பண்ணுவாங்க. திடீர்னு ஏதாவது ஒரு சீனுக்கு தேவைப்படுவாங்க, இந்த மாதிரிலாம் ஹோல்டர் முடிஞ்சிருக்கா முடிக்கலையான்றதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக இருந்து வரவங்களுக்கே இவ்வளோ ஒரு மைண்ட் செட்டில் தான் வேலை செய்வாங்க. ஆனால் இவர் யார்கிட்டையும் ஒர்க் பண்ணாதவர், பட் அசால்ட்டாக இத்தனை பேரையும் ஹேண்டில் பண்ணார் வித் டியோ குட் ரெஸ்பெக்ட் அண்ட் கேர். எல்லாருமே எந்த நேரத்துக்கு அவங்க வேணுமோ அந்த நேரத்தை கரெக்டாக சொல்லுவார். அந்த நேரம்னா அப்புறம் அதே மாதிரி மேம் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு 4-5 ஹவர்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா டெஃபினெட்லி அவர் வந்து என்னோடய ஷார்ட் அந்த 4-5 ஹவர்ஸில் முடிச்சுட்டு என்னை ஃப்ரீ பண்ணிவிடுவாங்க. ஒரு 9 to 9 கால் ஷீட் இருக்குன்னு நினச்சிக்கோங்க இன்றைக்கி ஹோல் டே. இப்போ நாங்களாம் சம்டைம்ஸ் சில லோ பட்ஜெட் மூவிஸ்லாம் வந்து ஒர்க் பண்ணுறப்போ லிமிட்டட் டைம், இது உங்களுக்கே தெரியும் 35 days 36 days எடுத்த சிங்கிள் ஸ்கெடியூலில் எடுத்த படம். ஸோ இப்படி இருக்கும் பொழுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ டேட்ஸ் கொடுத்து இவ்வளோ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட், எல்லாரும் பிஸியாக இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட், என்ன நான்லாம் அப்படி சொல்லிக்கல, பட் மற்ற ஆர்டிஸ்ட் ஒரு பிஸியாக இருக்க இவ்வளோ ஆர்டிஸ்ட்டில் இவ்வளோ டேட்ஸில் முடிக்கணுன்ற போது எவ்வளோ ஒரு ப்ரெஷர் இருக்கும் தெரியுமா. ஸோ எல்லாருக்கும் அந்த பயம் இருந்தது. ஆனால் இந்த மாதிரி இருக்கும்போது 9 to 9 கால் ஷீட்லாம் ரெகுலர். ஆனால் 9 to 9 வந்து எல்லாரையும் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் வந்து என்னோட சீன் எப்போ முடிஞ்சிருக்கும், ஆனால் என்னை போன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறைய படங்கள் ஏற்படும். இதனாலே நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் கூட கேட்பாங்க, நான் வந்திருக்கேன் ஏன் எங்களை ஃபஸ்ட்டில் எடுக்கல, இந்த மாதிரிலாம் நிறைய பார்த்துருக்கேன் நான் சில படங்களில். இதில் வந்து 9 to 9 எனக்கு சொல்லியிருப்பாங்களே நீங்கள் 9 o'clock வாங்க மேம், உங்களுக்கு 11:30 வந்து 11:30 முடிச்சு என்ன அபி நீங்கள் இப்போ தான் வந்தேன், நீங்கள் உடனே போக சொல்கிறீங்களே, நான் நீங்கள் ஹோல் டேக்கு தானே டேட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க மேம், ஆனால் எனக்கு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு கிளம்புங்க. இல்லை அடுத்தடுத்து 9 மணி வரைக்கும் ஷூட் இருந்தால் இல்லை நீங்கள் இருக்கணுன்றது இல்லை மேம், உங்களுக்கு முடிஞ்சு. ஸோ இது நான் எனக்கு தான் நினச்சேன், பட் எவ்ரிபடி இட் ஹேப்பன் லைக் தட். இப்போ எனக்கு பொண்ணாக வந்தவங்களுக்கு அந்த ஒரு சீனா அது முடிச்சுட்டு அவங்களுக்கு அமைச்சிடுவாங்க. கமலேஷா எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணுறோமோ அதோட முடிச்சுட்டு. ஸோ இந்த மாதிரி எல்லாருக்கான நேரத்தை சிறப்பாக கையாண்டு இந்த படத்தை வந்து பண்ணதோட ஃபுல் கிரெடிட் வந்து டைரக்டர் அபிக்கு தான். கண்டிப்பாக. இப்போ எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒன்றா இருக்கிற மாதிரியான சீக்வன்ஸ்லாம் இருக்கும்ல. ஆமாம், ஆன் ஸ்க்ரீன்லேயே வந்து நிறைய கவுண்டர்ஸ்லாம் வந்து விழுகும். இப்போ யோகி பாபு சாராக இருக்கட்டும், MS பாஸ்கர் சார் இருக்கணும், நிறையா கவுண்டர்ஸ் போடுவாங்க. ஆஃப் ஸ்க்ரீனில் எப்படி இருந்திருக்கும் அந்த செட்டு? செம்மையாக கவுண்டர் போடுவாங்க. ஆனால் இவர் கலாய்க்கர்லாம் யோகி பாபா மட்டும்தான் பண்ணுவார், வேறு யாரும் பண்ண மாட்டாங்க. ஜாலியாக காமெடி வந்து சம்டைம்ஸ் இளங்கோ குமரவேல் சார் பண்ணுவாங்க. ஆனால் MS பாஸ்கர் சார் வந்து வெளியிலலாம் அப்படிலாம் கலாய்க்கலாம் மாட்டாங்க. அண்ணன் இருந்தாருன்னா கவுண்டர் கொடுப்பாங்க, பட் ஓகே ஜென்ரல் கவுண்டர்ஸ், அவர் யாரையும் பர்டிகுலராக ஒரு இது பண்ண மாட்டாங்க. அண்ணன் என்ன பண்ணுவார், ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து இவர் யோகி பாபுனை வந்து ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து பண்ணதை நம்ம நடிச்சிருப்போம் தெரியுமா, அதே சொல்லி நீயே இப்படி பண்ணுவே நீ அப்படின்ற மாதிரி கேட்டு கலாய்ப்பார். ஆனால் நல்லா தான் இருந்துச்சு, கூட இதை சேர்த்துக்கோ அந்த மாதிரிலாம் சொல்லுவார். இந்த மாதிரி சேர்த்து இன்னும் கொஞ்சம் இப்படி சேர்த்துக்கோங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். தவிர
அது ஆஃப் ஸ்க்ரீனில் விடுங்க, ஆன் ஸ்க்ரீனில் பேசிகிட்டு இருக்கும்போதே இந்த பக்கத்தில் கவுண்டர் கொடுத்துட்டே இருப்பார். பட் யோகி பாபு சார் தவிர்த்து மற்றவங்க யாரும் கமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பாஸ் பண்ண மாட்டாங்க. பட் எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் நம்ம இது பண்ணது ஓகேவா, இன்னும் ஏதாவது இம்ப்ரூவைசேஷன் பண்ணலாமா, இப்படி நடிக்கலாமா, இப்படி போகலாமான்னு அவர் அப்போ ரொம்ப டீப்பாக அவர் வந்து ஒன்ஸ் உள்ளே இறங்கிட்டாருன்னா அந்த பிரேக் டைமில் கூட ஆமாம் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து அவங்க அப்படியே கரெக்டாக ப்ராப்பராக இது பண்ணி பண்ணுவாங்க. ஐ திங்க் தட் இஸ் த ஒன். அவர் என்ன சொல்கிறார், நம்ம இதுக்கு தான் வந்திருக்கோம், இது நம்ம தொழில், இதுக்கு வந்திருக்கோம், ஃபுல்லாக அதில் இன்டென்ஸாக அதில் இறங்கி பண்ணுவாங்க. நம்மலாம் கொஞ்சம் அப்படியே ஜாலியாக அப்படியே அங்கேயும் இங்கேயும் கரெக்டாக பண்ணிட்டு இருப்போம். இப்போ சிம்ரன் மேம் கூட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணியிருக்கீங்க. அவங்க ஒரு பயங்கரமான ஆர்டிஸ்ட். அதுக்கு என்ன சொல்லணும்னா அவங்க கூட டான்ஸ் வேறு ஆடிருக்கீங்க ஸ்டேஜில். அது அவங்க டான்ஸ் குயின் சொல்லலாம். அவங்க டான்ஸ்க்கு வேறு லெவலில் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட். ஆமாம், அவங்க கூட டான்ஸ்லாம் ஆடிருக்கேன். அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? அவங்க எப்படி உங்களை கேர் பண்ணிட்டாங்க? உங்களோட உங்களுக்கான ஒரு விஷயம்லாம் கொடுத்து ரெஸ்பெக்ட் பண்ணி உங்களை எப்படி கேர் பண்ணிட்டாங்க? நல்லா இந்த டான்ஸ் முடிச்சோன்னே நீங்கள் கூட நல்லா ஆடுறீங்களே அப்படின்னு எனக்கு கூட அவங்க பார்த்தாங்க. அவங்க என்ன கூட பாராட்டினாங்க. டான்ஸ் ஆடி முடிச்ச உடனே ஏய் நீங்கள் கூட நல்ல ஸ்டெப்ஸ்லாம் போடுறீங்க அப்படின்னாங்க. ஏன் மேம் அப்படின்னு ஆழ்த்தொட்ட பூபதியில் இருந்த ஸ்டெப் அப்படியே போட்டே விட்டாங்க. அப்படியே அவங்க போட்டால் நாங்கள் இந்த இதெல்லாம் கொடுத்துடலாம். அப்போ நான் சொன்னேன், நான் இந்த ஹைஃபைலாம் கொடுக்க சொல்கிறாங்க மாஸ்டர் எனக்கு சொல்லி கொடுத்தாருன்னா பண்ணுங்க அப்படின்னாரு. எல்லாம் முடிச்சு அவங்க 1 டேக்கில் முடிச்சாங்க. அது முடிச்ச உடனே அந்த ஹைஃபை கொடு எல்லாம் முடிச்சு நீங்களும் டைம் அதில் ஹைஃபைக்கும் இந்த சீனும் என்ன. ஆனாலும் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி இல்லை, நீங்கள் ஆடும்போது ஒரு நல்ல கிரேஸ்ஃபுல்லாக சிரிச்சிட்டே ரொம்ப நல்லா ஆடினீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சி. நான் அவங்ககிட்ட சொன்னேன், உங்களெல்லாம் இந்த மாதிரி பார்க்கறது வந்து இட் இஸ் சம்திங், எங்களுக்கு ஒரு பழைய மெமரிஸ்க்கு போயிட்டோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பர் டான்ஸர், எனக்கு ஒரு மாதிரி கூஸ்போ மூமெண்ட்ஸாக இருக்குன்னு சொன்னோடனே நீங்களும் என்ன நல்லா தான் ஆடுறீங்க, சூப்பராக ஆடினீங்களே, நான் தான் பார்த்தேன் சிரிச்சிட்டு ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு அப்படின்னாங்க. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. அவங்க எல்லாத்துலேயுமே கேர் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஒரு ஷார்ட் போகுது, அந்த ஒரு ஷார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஏதோ பண்ணியிருப்போம், ஹேர் கொஞ்சம் ஏதாவது கலைஞ்சிருக்கும், ஏதாவது நம்ம பார்த்துருக்க மாட்டோம்னா அவங்க அது கூட நோட் பண்ணி சொல்லுவாங்க, கொஞ்சம் இதை இப்படி செட் பண்ணுங்கள், இது பண்ணுங்கள், இதை யூஸ் பண்ணல அப்படின்னு கேட்பாங்க. ஸோ மானிட்டரில் வந்து சில பேர் வந்து நாம் மட்டும் இருந்தால் போகிறோம் அப்படின்னு நினைக்கிற அந்த டைம்லையும் ஒரு நல்லா க்ரூம்டாக இருக்கணுன்றதுல கூட நாம் மட்டும்தான் இருந்தால் போதும், நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நினைக்காம நம்மளோட கோஸ்டார் நம்மளோட இருக்காங்க, நம்மளும் எல்லாரும் அதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் அந்த கேர் வந்து அவங்க ஷீ டேக்ஸ் கேர் ஆஃப் வெல். நான் மட்டும் இல்லை, கமலேஷ்க்கு கூட ஏதாவது இருந்தால் தலையை கரெக்டாக கோதி நான் 2-3 டைம் பார்த்துருக்கேன். சின்ன பையன் இப்படி இப்படி விளையாடிட்டு ஹேர் எல்லாம் இருக்குமா, வரத்துக்கு முன்னாடி அழகாக இது பண்ணுவாங்க. ஷீ இஸ் வெரி கேர். ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு நெக்ஸ்ட் டோர் பர்சன் மாதிரி அவங்ககிட்ட பிஹேவ் பண்ணுவாங்க. கமலேஷ் வந்து ஆன் ஸ்க்ரீனில் மட்டும் கிடையாது, ஆஃப் ஸ்க்ரீனில் பயங்கர வால் அப்படிங்கிற மாதிரி வால் அறந்த வால் கேள்விப்பட்டேன். அந்த மாதிரியான அவர் பண்ண சேட்டைகள் ஏதாவது செட்டில்? அவன் எப்போவுமே சேட்டை தான், அவன் சும்மாவே இருக்க மாட்டான். கேமரா முன்னாடி கேமரா டீமோட தான் ரொம்ப சேட்டை பண்ணுவான். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வீடியோஸாக அவன் தான் போஸ்ட் பண்ணியிருப்பான். அதாவது எனக்கெலாம் கூட அவ்வளோ மேக்கிங், அதாவது செல்ஃபாக நம்மளோட கேமராவில் எடுக்கணும்லாம் தோணலை. நான் எடுத்தது வந்து இந்த சிம்ரன் மேம் எடுத்தேன், 1-2 என்னோடய ஃபோட்டோஸ் எடுத்தேன், எல்லோரும் குரூப்பாக உட்காந்துருக்க ஃபோட்டோஸ் அப்படின்னா தான். இவன் பார்த்தீங்கன்னா ஏதாவது திடீர்னு என் கூடலாம் இருக்கிறலாம் கூட 2-3 வீடியோஸ் எடுத்திருக்கான், இன்னும் போடான், 1 by 1 போடுறான். அன்றைக்கி மித்துனோட டீ குடிச்சு அதை போட்டு சும்மாவே அவன் இருக்க மாட்டான். ஃபோனை வச்சுட்டு இந்த காலத்தில் பசங்க வந்து ஃபோனை வச்சு நோண்டிக்கிட்டு என்னவோ பண்ணுறப்போ, நான் இதே மாதிரி படங்கள் செட்டுக்கு வந்து கூட பார்த்துருக்கேன். படம் கட்டுன்னு சொல்லிட்டாங்கன்னா போய் ஃபோன் எடுத்து விளையாடுவாங்க. இன்னும் தேர் ஆல்வேஸ் ஆன் த ஃபோன். அதில் தான் இருக்குமே தவிர ஜாலியாக இருக்க மாட்டான். இந்த பையன் ஆனால் என்ன பண்ணுவான்னா, கட் சொல்லிட்டு அப்புறம் ஒன்று ஃபோன் எடுத்து வாங்க இந்த வீடியோ எடுக்கலான்னு சொல்லி கரெக்டாக பண்ணுவான். இல்லைன்னா கேமரா டீமில் போய் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ன வச்சுருக்கீங்கன்னு சும்மா நொச்சன்னு அவங்களோட பேசிகிட்டே இருப்பான். ஒரு வாலுத்தனமாக இருந்தாலும் ஒரு ப்ரொடக்டிவாக தான் அந்த டைமில் இருக்குமே தவிர அவன் மாட்டுக்கு தனியாக அந்த ஃபோனை வச்சு நோட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சரியான வாலு பையன். இன்னொன்று எப்போ பார்த்தாலும் பாடிக்கிட்டே இருப்பான். நாங்கள் எங்களுக்கெல்லாம் போர் அடிச்சிச்சுன்னா உடனே ஏதாவது ஒரு பாட்டு பாடுறா அப்படின்னுவோம். சசிகுமார் அண்ணா தான் திடீர்னு ஏதாச்சுன்னா ஏதாவது ஒரு பாட்டு பாடுறா அப்படின்னா உடனே பாடிடுவான். நாங்கள் கேரவனில் நாங்கள் எங்கேயாவது பாடியிருந்தால் பக்கத்தில் இருக்கிறவங்க பிடிச்சா கொஞ்சம் சத்தமாக பாடுப்பா அப்படின்னு பக்கத்துலேருந்து கேட்பாங்க. எங்கே போனாலும் ஒரு பாட்டு ஒன்று பாடிடுவான். ஸோ செம ஜாலி டைப்பு. சூப்பர். இப்போ நீங்கள் நிறையா படங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ இருந்தாலும் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் நீங்கள் பண்ண ஒரு விஷயத்துக்கு சின்ன விஷயத்துக்கு ரெகக்னேஷனுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் கிடைக்குதுல்ல, இந்த ஃபீல் எப்படி இருக்கு உங்களுக்கு? ஆக்சுவலி எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு படம்னே சொல்லுவேன். இப்போ நேற்று கூட போகிறப்போ பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. 2வது வாட்டி 3வது வாட்டி போகிறப்போ எல்லாரும் வந்து இதுதான் முதல் தடவை வந்து ஒரு பாட்டி நேற்று கூட கன்னத்தெல்லாம் கிள்ளி ரொம்ப நல்லா பண்ணேம்மா, நான் உன்னை பார்த்து சிரிச்சிட்டே இருந்தேன் அப்படின்லாம் சொன்னாங்க. நிறைய பேர் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கட்டுமா அப்படின்லாம் சொல்லி பேசி எல்லாம் பேசுகிறப்ப ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ஏன்னா
இத்தனை நாள் வரைக்கும் நம்மளை பார்க்குறப்போ ஒரு ரெகக்னிஷன் இருந்தாலும் கிட்ட வந்து பேசுறதுக்கான ஒரு தயக்கம் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க படம் பண்ணுறாங்க, இவங்க ஏதோ ஒரு நடிகை, ஆனால் வந்து போய் பேசுகிற அளவுக்கு என்ன இருக்குன்ற ஒரு இதுதான். பட் இப்போ இந்த படத்துக்கு அப்புறமா வந்து ஒரு விஷயமா, மேம் இந்த சிரிப்பு நல்லா இருக்கு, நீங்கள் பண்ண அந்த ஆக்ஷன் நல்லா இருக்கு, இந்த உங்களோட மூமெண்ட்ஸ், பாடி லாங்குவேஜ் நல்லா இருக்கு. ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க, நேத்தி ஒருத்தர் சொன்னாங்க, இவங்க முன்னாடியும் இந்த நிறையா பார்த்தாங்க, ரொம்ப யதார்த்தமாக உங்களோட நடிப்பு இருக்கு, நடிப்பு மாதிரி தெரியல. நேத்தி 2-3 பேர் வந்து நீங்கள் நிறைய காமெடி ஏதாவது பண்ணுங்க, நாங்கள் விருப்பப்படுறோம். நானும் அதான் சொல்லணும்னு நினைச்சேன். ஆக்சுவலாக நீங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்க, நம்ம பண்ணும்போது நிறைய ரெகக்னிஷன்ஸ் எதிர்பார்ப்போம். கரெக்ட். ஆனால் இந்த படத்தில் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணது கூட அதை பெருசாக உங்களுக்கான ஒரு ரெகக்னிஷன் கிடைக்குதுல்ல, அது ஒரு ஆக்சுவலி இந்த ரெகக்னிஷன்னா, இப்போ நீங்கள் ஒரு படத்தில் வந்து ஒரு ரெகக்னிஷனுக்காக வேலை பண்ணுறது வேற. ஆனால் இவ்வளோ நாள் நான் ஒர்க் பண்ணும்பொழுது நான் அந்த ரெகக்னிஷனுக்காகவே வேலை பண்ணல. ஏன்னா அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கல. முதல்ல எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டு தான் நான் எனக்கு நடிக்கிறேங்க, எனக்கு கொஞ்சம் நடிக்க வரும், எனக்கு கொஞ்சம் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்கன்னு கேட்குற லெவலில் தான் நான் இருக்கிறேன்னு. அந்த அளவுக்கு தான் இருந்தேன். சீனோ பிகாஸ் நான் வரது எல்லாமே எனக்கு ஒரு 30 செகண்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு 1 minute 2 minutes இப்படி தான் இருக்கும். நான் அதுக்குள்ளே தான் என்னோட ப்ரூவ் பண்ணணும். ஆக்சுவலாக இதுக்கப்புறம் இந்த மாதிரி ரோல்ஸ் நிறையா வரும். மோஸ்ட் ப்ராபப்ளி ஐ ஆம் எக்ஸ்பெக்டிங் தட். தெரியல, பார்க்கலாம். ஸோ இப்படி கிடைக்கும் போது அதில் தான் நான் என்னோட பொட்டென்ஷியலை பண்ணணுன்ற ஒரு நிலைமையில தான் இருந்தேன். ஸோ இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு டைரக்டர் திடீர்னு வந்து உங்களுக்கு இந்த ஒரு உங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது, இதில் நீங்கள் பண்ணுங்கன்னு நமக்கு ஒரு ஃப்ரீடமும் கொடுக்குறாரு. அதே நேரத்தில் அவர் நடித்து காட்டுறப்போ சில விஷயங்கள் சொல்கிறப்போ அதுவும் பிடிச்சி அதையும் நான் பண்ணுறேன்ற போது எனக்கான ஸ்பேஸ் கொஞ்சம் இருந்துச்சு. ஒரு 5-6 சீனில் எனக்கு டைலாக்ஸ் ஆகுமே, ரியாக்ஷன்ஸ் ஆகுமே, நான் நடிக்காத டைலாக் பேசாத இடத்துல ரியாக்ஷன்ஸ் ஆகுமே எனக்கு நிறையா வாய்ப்பு இருக்கும் போது எனக்கு இங்கே தான் வந்து எனக்கு அந்த ஸ்கோப். இப்போ தான் நான் ஒர்க் பண்ணுறேன். ஓகே, இப்போ நீங்கள் சொன்னதோடவே இந்த படத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கு, நான் நடிச்சிருக்கேன். இந்த நடிப்பு எப்படி இருந்ததுன்னு சொல்கிறதுக்கான ஒரு ரெகக்னிஷனை இந்த படம் தான் எனக்கு ஃபஸ்ட்டு அமைச்சு கொடுத்துருக்கு. கிளைமேக்ஸில் உள்ளே போக சொல்லி அவர் ரியாக்ட் பண்ணுவார்ல, அதுக்கு நீங்கள் பண்ண ஒரு ரியாக்ஷன்ஸ் கூட நல்லா இருந்தது. ஓகே, அது கூட நல்லா இருந்தது, நல்லா பண்ணியிருந்தீங்க. சரி, நீங்கள் சொன்னீங்களா சின்ன சின்ன விஷயத்துக்கான ஒரு விஷயம் பெருசாக கிடைக்கும் போது ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதை கூட சொல்கிறேன், நான் மென்ஷன் பண்ண சொல்கிறேன், அது கூட நீங்கள் சூப்பராக பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ. ஸோ அதுதான் இட் மேட்டர்ஸ் அ லாட். ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்கறல அந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கிடைக்கிற டைமில் ஏதாவது ஒரு சின்ன கோல் போட்டு தான் ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். ஸோ அப்படி கேட்குறப்போ நேற்று சில விஷயங்கள் நடந்தது, இப்போ ஒரு இடத்துல போனால் அந்த ரெகக்னிஷன்ஸ் எல்லாம் வந்து உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது.